السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்துச் சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த திடலில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும் வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும் வறுமையின் பிடியிலிருந்தும் கோர விபத்திலிருந்தும் கொடிய நோய் நொடிகளிலிருந்தும் கெட்ட மௌத்திலிருந்தும் கெட்ட ஆட்சியாளரிடமிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஹஜ் பெருநாள் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, ஒவ்வொரு வருடமும் ஹஜ் பெருநாள் உரையன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது, இனிமேலும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். காரணம் என்னவென்றால் அவர்களின் தியாகம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்குண்டான தியாகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுவான், பலவிதமான சோதனைகளை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபியை சோதித்தான். அத்தனை சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி அமைத்த ஒரு சாதனையாளர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். தீக்குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி வீசிய போது அவர்களுக்கு இருந்த மன உறுதி, தான் கட்டிய மனைவியையும் ஆசையோடு பெற்ற அந்த பிள்ளையையும் பாலைவனத்தில் கொண்டு போய் விட வேண்டும் என்று அல்லாஹுடைய உத்தரவு வரும் பொழுது அவர்களுக்கு இருந்த மன உறுதி, தான் பெற்ற பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹுடைய உத்தரவு வந்த போதும் அவருடைய மன உறுதி. இதெல்லாம் நாம் ஏராளமான சந்தர்ப்பங்கள் நம்ம படிச்சிருப்போம். இப்படியெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு விஷயத்தை நபிக்கு சொல்வான், ஃபத்தபிஅ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. நபியே, நீங்கள் இப்ராஹிம் நபியை பின்பற்றுங்கள். யாரை பார்த்து சொல்றான்? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபத்தபிஅ மில்லத இப்ராஹிம், இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க. இப்ராஹிம் நபியை பின்பற்றணும். இப்ராஹிம் நபியை பின்பற்றணும்னா என்ன? ஒரு சின்ன ஒரு தகவல். குர்ஆன்ல பாத்தீங்கன்னா ஹனீஃப் அப்படின்னு ஒரு 10 இடங்கள்ல இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். என்ன வார்த்தை? ஹனீஃப். ஹனீஃப்னா என்ன? எந்த சந்தர்ப்பத்திலையும் நீதத்திற்கு மாற்றமாக நடக்கவே மாட்டார் என்பதற்கு இந்த ஹனீஃப் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். குர்ஆன்ல 10 இடங்கள்ல இருக்குது. அந்த 10 இடங்கள்ல 8 இடங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பு படுத்தி அல்லாஹ் பேசுவான். வகாலு கூனு ஹூதன் அவ் நஸாரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல மக்கத்து காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள் நபியை பார்த்து சொன்னாங்க, நபியே, நீங்கள் யூதராக மாறிவிடுங்கள், கிறிஸ்தவராக மாறிவிடுங்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்ல சொன்னா, பல் மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, நாங்க இப்ராஹிம் நபியுடைய மில்லத்தை பின்பற்றுவோம். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக்காக இருந்ததில்லை. மாகான இப்ராஹிம்
யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாகின் கான ஹனீஃபா. இப்ராஹிம் யூதராக இருந்ததில்லை, கிறிஸ்தவராக இருந்ததில்லை, அவர் ஹனீஃபாக இருந்தார். குல் ஸதகல்லாஹ் ஃபத்தபி' மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. அல்லாஹ் உண்மையை சொல்லிவிட்டான். ஹனீஃபாக இருந்த இப்ராஹீமை நபியே நீங்கள் பின்பற்றுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஹனீஃப். இன்னைக்கு நம்மள நிறைய ஹனீஃபாக்கள் இருப்பாங்க. ஆனா ஹனீஃப்னா என்ன? எந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை கொடுத்தார். எல்லாருமே பொறுப்பாளிகள் தானே. ஒரு குடும்ப தலைவர், தந்தை குடும்பத்திற்கு பொறுப்பு. ஒரு ஜமாத்தினுடைய தலைவர் அந்த ஜமாத்திற்கு பொறுப்பு. இப்படி எல்லாருமே பொறுப்பாளிகளாக இருப்பாங்க. அந்த பொறுப்பை எந்த அளவுக்கு நம்ம சரியா நிறைவேற்றோம், ஹனீஃபா இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ஒத்த வரியில சொல்றான், நீங்க இப்ராஹிம் நபியினுடைய மொத்த வாழ்க்கையையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் ஹனீஃபாக இருங்கள். கண்ணுக்கு முன்னாடி ஒரு தவறு இருக்குது, அதை செய்யறதுக்கு உண்டான எல்லா சக்தியும் நமக்கு இருக்குது, செய்ய மாட்டேன். தவறு செய்வதற்குண்டான எல்லா ஆற்றலும் இருந்தும் கூட நான் ஹனீஃபாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன். இந்த ஹனீஃப் என்கிற வார்த்தை நமது வாழ்க்கையில் கலந்து விட்டால் கண்டிப்பாக நாளை மறுமையில் இப்ராஹிம் நபியோடு நாமும் இருப்போம். இந்த உரை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் அதுதான். இந்த ஹஜ்ஜு பெருநாள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் அதுதான். மாட்டை வாங்கணும், ஆட்டை வாங்கணும், அறுத்தோம், பங்கிட்டோம், கொடுத்தோம். இது மட்டும் அல்ல இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை. இப்ராஹிம் நபியுடைய மொத்த வாழ்க்கையும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரே ஒரு பாடம் என்ன? சொல், செயல், எண்ணம், இந்த மூன்றிலும் நீங்கள் ஹனீஃபாக இருக்க வேண்டும், நேர்மையாளராக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளர்களாக வாழச் செய்வானாக. அடுத்ததாக முக்கியமான ஒரு தகவல், இன்னைக்கு நம்ம புத்தாடை அணிந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இதே தருணத்தில் தன்னுடைய கணவன்மார்களுக்கு கஃன் ஆடையை அணிந்து, தான் பெற்ற பிள்ளைகளுக்கு கஃன் ஆடையை அணிந்து, தன்னுடைய தந்தைக்கு கஃன் ஆடையை அணிந்து இதே நாளில் இருக்கலாம். நாமெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா தொழுதுட்டு வீட்டுக்கு போறோம். நாம் வாழக்கூடிய இதே காலகட்டத்தில், இதே நேரத்தில், இந்த பெருநாள் உரைக்கு பிறகு, பெருநாள் ஹுத்பாவிற்கு பிறகு எத்தனை ஜனாசாக்கள் தொழுகை நடக்க போகுதோ, இப்படின்ற ஒரு சூழல்ல ஒரு ஊர், ஒரு நாடு இருக்குது, பலஸ்தீன். வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு ஏராளமான துன்பங்களை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள். வார்த்தைகள் கணக்கிறது, உள்ளங்கள், கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னா சொல்ல முடியும். ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு சொல்லலாம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை தவிர வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளைகள்கிட்ட இந்தியால இருந்து போன அந்த டூரிஸ்டுகள், உலமாக்கள் இருப்பாங்கல்ல, அந்த சிறு பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, இவ்வளவு கஷ்டப்படுறீங்களம்மா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, உடுத்துறதுக்கு நல்ல உடை இல்லை, வந்துருங்களேன் இந்தியாவுக்கு, எங்க நாடுகளுக்கு வந்துருங்களேன் அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்குறாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க அரபியில சொல்றாங்க, உங்களோட வந்தா நல்ல உடை கிடைக்கும், நல்ல உணவு கிடைக்கும், நல்ல தங்குமிடம் கிடைக்கும், ஆனா இந்த ஷஹீத் என்கிற அந்தஸ்து கிடைக்காதுன்னாங்க. அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை எப்படி வச்சிருக்கிறான்னு பாருங்க. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. சக்திக்கு மிஞ்சி எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அவங்களுடைய ஈமான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. நமக்கு தான் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கஷ்டங்கள்லாம் ரொம்ப பெருசா தெரியுது. அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நமக்கு வந்தா நம்மளுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் எங்களை இன்னும் இழிவுபடுத்தல, கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு உறுதியோட இருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை ஒரே ஒரு நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய உதவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தருணத்துல அவங்களுக்காக வேண்டி துவா செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்காக வேண்டி, நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி எப்படி நம்ம மனமுருகி அல்லாஹ்ட்ட கையேந்துவோமோ அதே போல இந்த இடத்துல இருந்து அந்த மக்களுக்காக வேண்டி நம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நம்முடைய காசு பணத்தையோ, நம்முடைய பொருளாதாரத்தையோ, நம்மள்ட்ட இருந்து எதையுமே அவங்க எதிர்பார்க்கல, பிரார்த்தனையை மட்டுமே அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதனால அவங்களுக்காக வேண்டி இந்த சபையில எல்லோருமே துவா செய்யும்படி மிக்க அன்போடு நம்ம கேட்டுக்கிறோம். இறுதியாக இன்னொரு சின்ன ஒரு தகவலை மட்டும் பதிவு பண்ணிக்கிறோம். இப்ப தொழுது முடிச்ச கையோட நம்ம குர்பானி கொடுக்க போவோம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மில்லத்தை இப்ராஹிம் நபி இந்த தியாகத்தை எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரிதான் என்ன செய்யணும், நம்மளும் செய்யணும். ஆனா இந்த குர்பானி கொடுக்கறதுல கூட எவ்வளவோ பிதாத்துக்கள் ரொம்ப கலந்து போய் இருக்குது. அது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இங்க வரக்கூடிய மக்களாவது அந்த பிதாத்துக்கள்ல இருந்து தவிர்ந்து இருக்கணும்.
ஒரு கால் தெரியாம கூட இது வரைக்கும் நம்ம செஞ்சிருக்கலாம். அதனால இந்த செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். முதல்ல குர்பானி பிராணியை கொண்டு மலத்துவாங்க, கீழே தள்ளுவாங்க. அப்படி தள்ளிட்டு என்ன செய்வாங்கன்னா, கழுத்தும் கால்களும் கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டையோ மாட்டையோ தர தரன்னு இழுத்து அதுக்கு ஒரு வேதனையை கொடுத்து என்ன செய்வாங்கன்னா கிபிலாவின் பக்கம் திருப்புவாங்க. இப்படி கிபிலாவின் பக்கம் திருப்பிதான் அந்த ஆட்டையும் மாட்டையும் அறுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு நபிமொழியும் நமக்கு கிடையாது. அதனால அது எப்படி விழுந்துச்சோ அதே இதில் நம்ம அறுத்துற வேண்டியதான். கீழே மலத்தினதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்கன்னா, ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு அது வாயில என்ன செய்வாங்க, ஒரு தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ ஊத்துவாங்க. இது ஒரு சுண்ணத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த தண்ணிய ஊத்தல அப்படின்னா அறுத்த அந்த உயிர் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலேயே நின்றுகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. இது ஒரு மூட பழக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டித்தராத ஒரு வழிமுறை. அதனால அந்த தண்ணி ஊத்தணும் அப்படின்றது இல்லாத ஒரு விஷயம் தான், அதை தவிர்த்துக்க வேண்டும். அடுத்து மலத்தை போட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா, ஒரு நீண்ட நெடிய ஒரு தக்பீர் அல்லது ஒரு நீண்ட நெடிய துவா. இப்ப நம்ம பகுதிகளில் பாத்தீங்கன்னா மலத்திட்டு இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா கான மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்து வ நுஸ்குன்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நெடிய துவா இருக்கும். அந்த துவாவை ஓதிட்டு என்ன செய்வாங்க, அறுப்பாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறுத்தாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மலத்திட்டு வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்தா போதுமானது. அறுத்து முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம செய்யக்கூடிய இன்னொரு ஒரு சுண்ணத்துன்னு நினைச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அறுத்த அந்த கறி இருக்கும் பாருங்க, அதை 3 பங்கா பிரிப்பாங்க. ஒரு பங்கு தனக்கு, இன்னொரு பங்கு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு, இன்னொரு பங்கு ஏழை எளிய மக்களுக்கு அப்படின்னு 3 பங்கு பிரிப்பாங்க. இந்த இப்படிப்பட்ட இந்த வழிமுறை ரசூல்லாட்ட இருந்ததில்லை, சஹாபாக்கள்கிட்ட இருந்ததில்லை, அதுக்கு பின்னாடி வந்த இமாம்கள்கிட்ட இருந்ததில்லை. ஆனா இந்த பழக்கம் எப்ப வந்துச்சுன்னு சொல்லி கூட தெரியல. அதனால இந்த 3 பங்கு பிரிக்கணும் அப்படின்றது சுண்ணத்து கிடையாது. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். மற்ற எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு நம்ம கொடுத்துட வேண்டியதான். இன்னொன்னு நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குர்பானி பிராணி என்பது, அந்த இறைச்சி என்பது தேவையுடைய மக்களுக்கு போய் சேரணும். நம்ம பக்கத்து வீட்லயே என்ன செய்வாங்க, ஒரு ஆடு 2 ஆடு 3 ஆடுன்னு அறுப்பாங்க. அவங்களுக்கே கொண்டு போய் ஒரு கிலோ கறியை கொண்டு போய் கொடுக்கறது ஒரு அன்பின் வெளிப்பாடு ஒரு பக்கம். ஆனா தேவையுடைய மக்களுக்கு நம்ம போய் கொண்டு போய் கொடுக்கறது மிக மிக சிறந்ததாக இருக்கும். இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக உடனே கலைஞ்சு போயிட வேண்டாம். இந்த இடம் என்பது அல்லாஹுடைய ரஹமத்து அவ்வளவு மலை போல பொழியக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன துவாவை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்யலாம். நம்முடைய உள்ளங்கள் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, நம்முடைய இல்லங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இதை விட பன்மடங்கு மேல அல்லாஹ் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நம்ம தக்பீர் சொல்றோம் பாருங்க, இந்த தக்பீர் சொல்வதை பார்த்து அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான். என்னுடைய அடியான் என்னை பெருமைப்படுத்துறான். அல்லாஹ் சொல்றான், இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறான். ஆனா நம்ம ஒண்ணுமே கேட்காம போயிடும். அதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதனால இந்த இடத்துல இருந்து இந்த துனியா ஆகிரத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கேளுங்க. அழுது கேளுங்க. அழுக வரலையா, அழுகிற மாதிரி கொஞ்சம் நடிச்சு கேளுங்க. போகும் பொழுது பையும் கையும் நிரப்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான். அதனால இந்த இடத்துல எல்லாத்துக்காக வேண்டியும் துவா செய்யுங்க. குறிப்பாக அந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டியும் துவா செய்யுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் தொழுத இந்த தொழுகையையும் நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி என்கிற அந்த வணக்கத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு முழுமையான நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.